சிறுவனை குறித்து நான் படித்தேன். I read about a little fellow. அந்த சிறுவன் எப்படியோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு துப்பாக்கி குண்டை ரகசியமாக எடுத்துக்கொண்டான். A little boy, in one time, he carried a bullet with him. எடுத்துக்கொண்டான். அது அவனுக்கு துப்பாக்கியில் உபயோகப்படுத்துகிற குண்டு என்று தெரியும். ஆனால் திருப்பி கொடுக்கவோ அதை வீட்டில் கொண்டு போய் அப்பாவிடத்தில் கொடுக்கவோ தாய்க்கு சொல்லவோ அவனுக்கு மனம் வரவில்லை. He had the bullet, he knew it had to be used with the gun, but he did not have the mind to talk to his parents or share with anyone. எனவே அவன் அதோடவே நடந்தான், வகுப்புக்கு சென்றான், தூங்கினான். அது இவனோடவே இருந்தது. He carried the bullet with him, slept with him, he walked with him, went everywhere. It was with him. நாளடைவில் அதை குறித்து ஒரு பயமும் அவனுக்கு பிடிக்க ஆரம்பித்தது. In the course of time, fear started gripping him. வெளியே சொல்லவும் பயந்தான். He feared to say to anyone. அந்தோ பரிதாபம், ஒரு நாள் அந்த குண்டோடவே அவன் மரித்தான். Oh, one day he died with that bullet. அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக ஆயத்தமாக்கின பொழுது அவன் ரகசியமாக அந்த துப்பாக்கி தோட்டாவை வைத்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். When they tried to prepare his body for funeral, they found out the bullet was inside him. பாவம் துப்பாக்கி தோட்டாவை போல. Even the sin is like a bullet. எத்தனை பேர் அதோடு தான் வாழ்கிறார்கள். Many people are living with it. அதை நீ வெளியே கொண்டு வந்தால் உனக்கு நலமாக இருக்கும். If you bring it out, it will be goodness to you. எனவே துன்மார்க்கம் இருக்கும் பட்சத்தில் சமாதானமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. Therefore, as long as you have weakness, you cannot have peace. ஆனால் ஆண்டவரோ பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். But God wants to reveal abundance of peace to you.